ஹாய் மை டியர் சூப்பர் விமன்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ பார்த்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு சூப்பர் மோட்டிவேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். வீட்டில் எனக்கு போர் அடிக்குது அப்படின்னு சொல்கிற நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து நிறைய ஐடியா வந்து கொடுக்கும். நம்ம வீட்டில் இருந்தாலும் சரி இல்லை வேலைக்கு போனாலும் சரி நம்மளை வந்து ஒரு ஃபுல் டே என்கேஜாக வச்சுட்டோம் அப்படின்னாக்க அன்வான்ட் ப்ராப்ளம்ஸ் எதுவுமே நம்மளோட மனசுக்குள்ளேயும் வராது, நம்மளோட லைஃப்லேயும் வராது. அதை தான் நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன். இன்றைக்கி காலையிலேருந்து இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஜென்ரலாக லேடிஸ்க்கு டே ஸ்டார்ட் ஆகிற இடமும் கிச்சன் தான், முடிகிற இடமுமே வந்து கிச்சன் தான். ஸோ அது மாதிரி என்னோட ரெகுலர் கிச்சன் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அந்த வேஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் உரம் மாதிரி ரெடி பண்ணலாம்னு சொல்லி ஒரு பேஸ்கெட்டில் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். நேற்று ஈவினிங் வந்து முருங்கை மரத்தை பாதி வந்து கழிச்சு விட்டுருந்தேன். அதை வந்து யார் யாருக்கு கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்துட்டு நான் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வந்து வச்சுட்டேன். ரொம்ப நாளாக இந்த சந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக நான் இதுக்குள்ளே போகவே இல்லை. என்ன அது பூச்சி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொன்று என்னால் முன்னாடி இருந்த சைஸ்க்கு உள்ளே போகவும் முடியாது. ஏன் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து அது உள்ளே போனானும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போகாமே இருந்தேன். இன்றைக்கி இந்த இடத்த வந்து நான் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ண போகிறேன். ஆஃப்டர் 2 இயர்ஸ்னு கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம இன்டீரியர் முடிச்சு ஒரு 1.5 இயர்ஸ் ஆகுது. அதுக்கு முன்னாடியிலேருந்து இந்த இடம் வந்து இப்படி தான் இருக்குது. நிறைய தேவையே இல்லாத டைல்ஸு, கிளாஸு, ஸ்டிக்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது. எல்லாத்தையுமே எடுத்து வெளியில் போட்டுட்டு இந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணிடுறேன். நம்மளோட டே டு டேயில் நம்மளை இந்த மாதிரி சின்ன சின்ன க்ளீனிங் ஆக்டிவிட்டியில் என்கேஜ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாக்கா பெரிய மெஸ் ஆகாது வீடு. பெருசாக நீங்கள் டீப் க்ளீன் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. எனக்கு இன்றைக்கி பார்க்கிங்லேருந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். கிச்சன் ஒர்க் வந்து மார்னிங்கே முடிஞ்சிருச்சு. இந்த முருங்கைக்கீரையெல்லாம் பறித்து போட்டதுனால பார்க்கிங் ஃபுல்லுமே வந்து ஒரே கீரை. பக்கத்தில் சாரம்லாம் கட்டியிருந்தாங்க, அவங்க வீடு கட்டிகிட்டு இருக்கிறதுனால அதை தான் இப்போ தான் கட்டி முடித்தாங்க. அதனால் கொஞ்சம் பார்க்கிங்க்கு எகெயின் வந்து கொஞ்சம் வெளிச்சம் வந்த மாதிரி இருக்குது. ஆனால் டஸ்ட்டு வர்றது மட்டும் வந்து நிற்கவே இல்லை. இது இன்னும் ஒரு 2 மாதம் ஆகும்னு சொல்லி நினைக்கிறேன். என்னோடய லாஸ்ட் வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன், ஒவ்வொரு நாளும் ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் நான் இந்த மாதிரி வீட்டு வேலைக்குன்னு வந்து ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 to 3 ஹவர்ஸ்ன்னு தான் நம்ம நினைப்போம். ஆனால் நம்ம ரொம்ப ஃபுல் டே வந்து நல்ல பிஸியாக இருக்கிற மாதிரியும் ஏதோ நல்லா பண்ண மாதிரியும் கம்ப்ளீட்டாக ஒரு நல்ல ஃபீலிங் வந்து கிடைக்கும். ஸோ அதில் இன்றைக்கி நான் வந்து பார்க்கிங் டீப் க்ளீனிங் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஸோ அப்பப்போ கொஞ்சம் அந்த ரேம்பை க்ளீன் பண்ணுறது, பார்க்கிங்கை வாரத்துக்கு ஒரு தடவை 2 தடவை வந்து கழுவி விடுறது, இதில் வந்து எனக்கு ஒரு 2 ஹவர்ஸ் மாதிரி போகும். அதுக்கப்புறமா என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு என்னோடய டே வந்து நான் அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவேன். என்னோடய எடிட்டிங் ஒர்க்கு, அதுக்கப்புறமா வந்து மற்ற ஒர்க்கெல்லாம் இருக்கும்ல. ஸோ ஒவ்வொரு நாளும் நான் இந்த மாதிரி பிளான் பண்ணுவேன். என்கிட்ட நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்லாம் வந்து சொல்கிறது, எங்களுக்கு வீட்டில் கொஞ்சம் போர் அடிக்குது, என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஒன்று பண்ணுங்கள், நம்மளோட சேனலில் க்ளீனிங் வீடியோ விலாக் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பிளேலிஸ்ட்டே நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போய் பாருங்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலைகளை நீங்களே வந்து பண்ணிக்கிறதுக்கு உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த பார்க்கிங் வேலையை முடிச்சதுக்கப்புறமா கிச்சன் அப்படியே போட்டுட்டு தான் கீழே வந்து போயிருந்தேன். அதனால் காலையில் செஞ்ச எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சுட்டு டிஷ்வாஷரில் இருந்த ஜாமானை மட்டும் கொஞ்சம் லேட்டாக நம்ம அடுக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு கிச்சன் கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா 2 ஃப்ளோரில் என்னோடய வேலையே முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா என்னோடய மேலே வந்து அந்த 2nd ஃப்ளோருக்கு போவேன். ஏன்னா அங்கே தான் எடிட்டிங் ஒர்க் பண்ணுறது, ஷூட் பண்ணுறது அதெல்லாம் இருக்கும். நான் வந்து என்னோடய ப்ரொஃபஷன் வந்து யூடியூப், இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சராக இருக்கேன் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி வந்து பிளான் பண்ணிப்பேன். நீங்கள் உங்களோட ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் டெய்லியும் உட்காந்து யோசிச்சிங்கனாலே போதும். இன்றைக்கி என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறது உங்களுக்கே ஒரு கிளியர் விஷன் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நான் ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா சொந்தக்காரவங்களாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், அடிக்கடி ஃபோன்லாம் வந்து பேசிக்க முடியாது. அப்படியே ஃபோன் பண்ணி நம்ம நிறைய பேசணுன்னாலும் அது பில் வந்து பார்த்திங்கனாக்கா அப்போல்லாம் லேண்ட்லைன் இருக்கும், ரொம்ப ஜாஸ்தியாக வரும். ஆனால் ரொம்ப ரேராக பேசுவோம். ஆனால் கனெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் டெய்லியும் இப்போல்லாம் அடிக்கடி வந்து யாருக்கு எப்போ நினைக்கிறோமோ அந்த செகண்டே வந்து ஃபோன் பண்ணி பல மணி நேரம் பேசுகிறோம், டெய்லியும் பேசுகிறோம். ஆனால் ஒவ்வொருத்தவங்க கிட்டே இருக்கிற கனெக்ஷன் வந்து பார்த்திங்கனாக்கா கம்மியாகிக்கிட்டே இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்கேஜாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு அன்வான்ட் திங்கிங்கோ இல்லை போர் அடிக்குது, யாருக்கிட்டையாவது ஃபோன் பண்ணி பேசலாம், அந்த மாதிரி தாட்ஸ் எதுவுமே வந்து வராது. ஸோ லைஃப்பும் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொன்று, நம்ம வந்து நிறைய பேர், அதாவது வந்து ஒரு பர்டிகுலராக நான் சொல்லலை, ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லலை, ஃபேமிலின்னு சொல்லலை, ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு காண்டாக்ட் இருக்கும். நம்ம ரெகுலராக வந்து பேசிக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிறப்ப அன்வான்ட் இஷ்யூஸ் வந்து நிறைய வந்து வரும். தேவையில்லாமல், ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளை பற்றி யார் என்ன நினைக்கிறாங்கங்கிறத தெரிஞ்சுக்காமல் இருக்கிறப்ப நம்ம ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நம்ம வந்து 4 பேர்கிட்ட பேசுகிறப்ப இவங்க இதை சொன்னாங்க, அவங்க அதை சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம வீட்டில் நம்ம வேலையை நம்ம பார்த்துட்ருக்கோம். நமக்கான ஒர்க்கு, நமக்கான ரொட்டீன், ஃபேமிலி இப்படி இருக்குது. எங்கேயோ யாரோ என்னமோ நம்மளை பற்றி பேசுகிறத பற்றி நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும்? அதனால்
இதனால் என்ன யூஸ் அப்படின்னு தான் எனக்கு வந்து சொல்லி தோணும். ஸோ எனக்குமே இந்த மாதிரி சின்ன சின்ன இஷ்யூஸ்லாம் சில வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் அதெல்லாம் ஸ்டாப் பண்ணதுக்கப்புறமா எகெயின் லைஃப் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக மாறுற மாதிரி வந்து எனக்கு தோணுது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேவைக்கு பேசுங்க, தேவையில்லாமல் வந்து பேசாதீங்க. வீட்டிலையே ஒவ்வொரு வீட்லேயும் அவ்வளோ வேலை இருக்கும். வீடு சின்னதோ பெருசோ நமக்கு வந்து வேலை வந்து பார்த்திங்கனாக்கா ஒரே மாதிரி. டைம் மட்டும்தான் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். பெரிய வீடுனா ஒரு 2 ஹவர்ஸ் எக்ஸ்ட்ரா ஆகும், சின்ன வீடுனா கொஞ்சம் கம்மியாகும். அது மட்டும்தான். இன்றைக்கி நான் பிளான் பண்ணியிருந்தது பாப்பாவோட ட்ரெஸ்ஸிங் டேபிளை அதை க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நான் வந்து ரெடி பண்ணுறப்பவே எனக்கு குட்டி குட்டியாக இயரிங்ஸ் மாட்டுறதுக்காக வேணும் அப்படின்னு சொல்லி அந்த டோர் ஃபுல்லுமே வந்து ஃபிக்ஸ் பண்ண சொல்லியிருந்தேன். ஏன்னா இப்போ வந்து அவகிட்ட பெருசாக இயரிங்ஸ் வந்து கிடையாது. கொஞ்சம் வளர்ந்துட்டு அப்படின்னாக்கா காலேஜ் போகிற அந்த மாதிரி ஸ்டேஜ், இல்லை வந்து டீனேஜை கிராஸ் பண்ணுறாங்கன்னா நிறைய வந்து இந்த மாதிரி வச்சுக்கிறதுக்கு விரும்புவாங்க. அதுவும் அவங்களுக்குன்னு தனி ஸ்பேஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. இப்போ அவளோட ஹெட் பேண்டு, அந்த கழுத்துக்கு போடுற மணி, ப்ளஸ் வந்து பெரிய பெரிய பேண்ட்ஸு, அவள் வந்து எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போனால் யூஸ் பண்ணுற பேங்கிள்ஸ், அதெல்லாம் தான் இங்கே வச்சுருக்கேன். ஆல்மோஸ்ட் கொஞ்சம் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஃப்ரீயாக தான் இருக்குது. ரொம்ப வந்து நான் டம்ப் பண்ணலை. அவங்க போக போக வாங்கிக்கிட்டே தான் இருக்க போகிறாங்க. அப்போ வந்து இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட அந்த ரிஸ்ட் பேண்டு, அந்த நெக்லஸ் இதெல்லாம் வந்து ஒரு சைடு அரேஞ்ச் பண்ணிவிட்டு, பேங்கிள்லாம் ஒரு இதில் அரேஞ்ச் பண்ணிட்டு, சின்ன சின்ன கிளிப்ஸு, ஹேர் பேண்ட்ஸு இதெல்லாம் வந்து ஒன்றா அரேஞ்ச் பண்ணி வச்சிடுறேன். நம்ம வந்து ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அன்வான்ட் திங்ஸ் வந்து நம்ம வெளில யாருக்காவது வேணும் அப்படின்னா கொடுக்கலாம். இல்லை நீங்களே ரொம்ப நாளாக போடாமையே சில பேர் இதெல்லாம் பார்க்காம வச்சுருந்தாங்கன்னாக்கா போடாமையே சில வருஷம் வச்சுருந்து தூக்கி போடுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் வாங்குகிற திங்ஸை அப்பப்போ யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வேண்டாங்கிறப்ப வந்து அதை டிஸ்கார்ட் பண்ணலாம். ஸோ இப்படி கம்ப்ளீட்டாக பாப்பாவோட ட்ரெஸ்ஸிங் டேபிளை வந்து நான் அரேஞ்ச் பண்ணிவிட்டேன். அந்த எக்ஸஸாக இருக்கிறது வேஸ்ட்டு திங்ஸ் அதெல்லாம் வந்து கீழே போட்டுட்டேன். ஸோ இப்படி வந்து பிளான் பண்ணுறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். பாப்பாவோட ரூமை வந்து காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க என்கிட்ட. நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போதைக்கு அவளோட ஏஜுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் இன்றைக்கி வந்து விளக்கேற்றுறதுக்கே வந்து வந்தேன். இந்த பார்க்கிங் எப்போதுமே கழுவிட்டு நான் குளிச்சுட்டு வந்து கழுவுனேன் அப்படின்னாக்கா உடனே வந்து ஏற்றிடுவேன். ஸோ அப்படியே நம்ம வந்து ஃபஸ்ட்டு காலையில் எழுந்திரிச்ச உடனே அவங்களெல்லாம் அனுப்பிட்டு கீழே வந்ததுனால கழுவிட்டு மேலே போய் ஒரு சின்ன ரூமை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்க்கிங்கில் போய் விளக்கேற்றி முடிச்சுட்டு ஒரு எனக்கு எடிட்டிங் ஒர்க் அந்த மாதிரி ரெகுலராக அந்த துணி காய போட்டோன்னா எடுக்கிறது, இல்லை பேங்க் போகிற வேலை இருக்குது அப்படின்னாக்கா போகிறது, இல்லை வெளியில் போகிற வேலை அப்படி இருக்குது அப்படின்னாக்கா அதெல்லாம் போகிறதெல்லாம் பண்ணுவேன். ஒரு 2 நாள் முன்னாடி இந்த சவாரி கட்டை அப்படின்னு எங்கள் ஊரில் சொல்லுவாங்க. இந்த ஊரில் வந்து ஆள்வள்ளி கிழங்கு அப்படிங்கிறாங்க, அப்புறம் மரவள்ளி கிழங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சவாரி கட்டைன்னு போய் கடையில் கேட்டாலே நம்மளை வித்தியாசமாக பார்க்குறாங்க. ஸோ அதை வந்து நல்ல அந்த ஸ்கின்னை மட்டும் நீங்கள் அப்படியே பெடலாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வந்து எடுக்க முடியும். குக்கரில் ஒரு 3 விசில் வந்து வச்சிங்கன்னா நல்லா மலர்ந்து வெந்துடும். அது வந்து உப்பு மஞ்சத்தூள் வந்து போட்டுக்கோங்க. நீங்கள் எந்த கிழங்கு வந்து செய்கிறதா இருந்தாலும் மஞ்சத்தூள் வந்து போட்டுக்கிறது நல்லது. இது வந்து ஈவினிங்க்கான ஒரு ஸ்நாக் மாதிரி வந்து செஞ்சுருந்தேன். அதுதான் நான் டின்னர் வந்து ஒரு 7:30 பிஃபோர் 7:30 வந்து சாப்பிட்ருவேன். அதனால் ஹஸ்பண்டுக்கும் எடுத்து வச்சுட்டு நானும் இதை வந்து சாப்பிட்டு அப்படியே பாப்பாவுக்கு மட்டும் நைட்டு தோசை ஊற்றி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து நல்லா தேங்காயெல்லாம் போட்டு அப்புறமா இந்த கிழங்கை போட்டு நல்லா நம்ம கிளறப்ப உங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா நல்லா ஒன்றோட ஒன்று சேர்ந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் அந்த கேரளா டிஷ்ஷில் வர அந்த ஒரு தேங்காய் எண்ணெயோட ஸ்மெல்லும் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ராவாக நீங்கள் கொடுக்கறத விட இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களுமே. ஸோ இது வந்து ஒரு 2 நாள் மிக்ஸ் ஆகிருக்கும் இந்த வீடியோ. ஈவினிங் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா நான் வந்து இந்த பட்டர் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன். ஏன்னா அப்பப்போ நம்ம வந்து கடையில் நெய் வந்து வாங்குறதில்ல. அது மட்டும் இல்லாமல் அந்த வாரத்துக்கு என்னென்ன நான் பண்ண போகிறேன், ஏன்னா எனக்கு மெயினாக வந்து ஃப்ரிட்ஜில் எப்போதுமே கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பேன். அதனால் அதெல்லாம் வாங்கி ஃப்ரெஷ்ஷாக ஒரு டிஷ்யூ போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னாக்கா கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு மேலேயே இருக்கும். கருவேப்பிலை வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குது அப்படின்னாக்கா அதை நல்லா அரைச்சி பொங்கல் செய்கிறப்ப அந்த தண்ணி இருக்கும்ல அதில் வந்து ஊற்றிடுவேன். ஸோ இந்த வாரத்துக்கான காய்கறி எல்லாமே வந்து வாங்கி வச்சாச்சு. ஸோ இப்படி நீங்கள் வீட்டிலையே நிறைய ஒர்க் இருக்குங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து ஸ்வீட் கார்னு, அதுக்கப்புறமா இந்த சவாரி கட்டை, ஸ்வீட் பொட்டேட்டோ இதை வந்து வாங்கி வச்சுட்டேன். அந்தந்த சீசனில் என்னென்ன கிடைக்குமோ அதெல்லாம் வாங்கி நிறைய சாப்பிட்டுக்கிறது நல்லது. மாம்பழமே இல்லாத சீசனில் போய் பிளிங்கிட்லேயோ இல்லை செப்டோலையோ ஒரு மாம்பழத்தை போட்டு வாங்கி சாப்பிட்றதுக்கு மாம்பழ சீசன்னா மாம்பழம் சாப்பிடுங்க, பழாப்பழம்னா பழாப்பழம் சாப்பிடுங்க. உங்களுக்கு வந்து எந்தெந்த சீசனில் வாட்டர்மெலன் வருதோ அந்த சீசனில் அது நிறையா வாங்கி சாப்பிடுங்க. அதுதான் ஃப்ரெஷ்
ஃப்ரெஷ்ஷாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். சீசனே இல்லாத டயத்தில் எனக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வாங்குறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது. பெருசாக ப்ரிசர்வேட்டிவ்ஸோ இல்லை ரொம்ப நாள் வந்து ஸ்டோர் பண்ண ஐட்டம்ஸோ நீங்கள் வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்காது. என்னோடய ஃப்ரீ டயத்தில் இந்த மாதிரி இஞ்சி பூண்டு விழுதெல்லாமே நான் வந்து ரெடி பண்ணி வச்சுக்குவேன். ஏன்னா நல்ல ஸ்கின்னெல்லாம் வந்து பீல் பண்ணிவிட்டு இஞ்சி வந்து ஒரு கப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா ஒரு 1.5 கப் அளவுக்கு உரிச்ச பூண்டு அதை எடுத்து முன்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா எங்கள் வீட்டில் எங்கள் அக்கா சவுதியில் கொஞ்ச நாள் இருந்தாங்க. அப்போ வந்து இதெல்லாம் கற்றுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அங்கே வந்து நிறைய இந்த மாதிரி ரெடிமிக்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுக்குவாங்க. அதில் கொஞ்சோண்டு ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் வந்து ஆலிவ் ஆயில் போட்டு கைப்படாமல் அரைச்சி வச்சிட்டோன்னா 2 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி கொடுத்தது தான். பட் நான் இப்போல்லாம் வந்து 2 மாதம்லாம் வச்சுக்க மாட்டேன். ஒரு 10 நாள் மாதிரி வந்து வச்சுப்பேன். தண்ணி மட்டும் போட மாட்டேன், வினிகரும் ஊற்ற மாட்டேன். கைப்படாமல் அந்த பூண்டு அந்த இஞ்சிலேருந்து வர தண்ணியிலேயே நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி ஒரு கிளாஸ் கண்டெய்னர், அது ரொம்ப முக்கியம். பிளாஸ்டிக்கை விட கிளாஸு, சில்வர் கூட வேண்டாம், கிளாஸ் வந்து எப்போதுமே பெஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னாக்கா டக்குன்னு ஒரு குருமா குழம்பு வைக்கிறோம், இல்லை கறி குழம்பு வைக்கிறோம், இல்லை ஏதாவது வந்து மசாலா பண்ணுறோம் அப்படின்னாக்கா நமக்கு இஞ்சி பூண்டுன்னு ஒரு தடவை மிக்சியை வந்து போட்டுட்ருக்க வேண்டியதில்லை. இப்படி பிளான் பண்ணி வச்சுக்கிறப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம யோசித்து பார்த்தோன்னா வீட்டில் பண்ண வேண்டிய வேலையே நமக்கு அப்படியே கொட்டி கிடக்கும். அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் ஃபோன் பாருங்கள், ரீல்ஸ் பாருங்கள். பட் உங்களோட வேலைகளை முடிச்சுட்டு பாருங்கள். அது எப்போதுமே உங்களுக்குமே ஒரு திருப்தி கொடுக்கும். அன்றைக்கி நீங்கள் நைட்டு தூங்க போகிறீங்க அப்படின்னாக்கா ஓகே இன்றைக்கி நம்ம டே வந்து ப்ரொடக்டிவாக இருந்திருக்கு, நம்ம வந்து யூஸ்ஃபுல்லாக அதை ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ என்னோடய டேவை நான் இப்படி தான் ஸ்பெண்ட் பண்ணிப்பேன். அதனால் எனக்கு நிறைய கால்ஸ் வந்து பண்ணுறதுக்கோ இல்லை ரொம்ப பெருசாக டிவி பார்க்குறதுக்கோ சீரியல் பார்க்குறதுக்கோ டைம் வந்து இருக்காது. இந்த வீடியோவில் நான் உங்களை கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோலேருந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடச்சிது அப்படின்னாக்கா அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இதுதான் பாப்பாவோட ரூமு. இந்த ஏஜுக்கு அவளுக்கு தகுந்த மாதிரி கலர்ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். காட் மட்டும் கொஞ்சம் பெருசாகவே வாங்கிட்டோம். ஏன்னா வளர்கிற குழந்தை அது எவ்வளோ நாளைக்கு இந்த மாதிரி கலர் கலராக பார்க்க பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றக்கூடிய விஷயங்கள்லாம் அவளுக்கு இப்போ இருக்கிற மாதிரியும் சில விஷயம்லாம் ஒரு லாங் ரன்னில் யோசிச்சே வந்து போட்டிருக்கோம். அதே மாதிரி ஃபால் சீலிங் மாதிரி பண்ணாமல் சின்னதாக இந்த மாதிரி பேட்ச் மாதிரி ஒரு க்ளவுட்ஸ் டிசைன் வந்து பண்ணியிருந்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். தேங்க்யூ.